ஆபிரகாம் வாழ்க்கையில தேவனை அறிந்து ஆராதித்து கொண்டு வந்த ஒரு ஆதி தகப்பன். அவன் பேர்ல தான் ஆசீர்வாதமே துவங்குச்சு. ஆனா அவன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு பிள்ளை கூட கிடையாது. அவனுக்கு பிள்ளை கிடையாது. பார்க்கிறவங்களா, நீ தேவனை நம்பி போறிய, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? நீ அவரை விசுவாசிக்கிறிய, நம்புறிய, ஆராதிக்கிறிய, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? ஒரு பரியாசம் பண்ண வேண்டிய, பரியாசம் பண்ணப்படக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை இருந்தது. கிட்டத்தட்ட திருமணமாகி 50 ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் யாசேரின் புத்தகத்தின் படி கணக்கு சொல்றேன். அவருக்கு 50வது வயதிலே திருமணம் ஆச்சு. நம்ம புஸ்தகத்துல இருந்து 25 வருஷம் அப்படின்னு காத்திருக்கதான் நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட ஒருவேளை 48 இருக்கலாம், 49 இருக்கலாம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பக்கமாக ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதாக யாசேரின் புத்தகம் சொல்லுது. 50 ஆண்டுகள் பக்கமாக அவருக்கு பிள்ளை இல்லை. எப்படி இருக்கும்? நீ ஆராதிக்கிற கடவுள் உனக்கு என்ன செஞ்சாரு? பரியாசம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். என்ன சந்திக்கிறார் அப்படின்னா, 2வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. கவனிங்க, இந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் பேசுறார். இப்ப பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை இல்லாத மனுஷங்கிட்ட ஆண்டவர் பேசுறார். எப்படி பேசுறாருன்னா, இல்லங்க பிள்ளை இல்லை. இப்ப பிள்ளை இல்லாத மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வார்த்தையை மட்டும் கொடுக்கிறார். எத்தனை பேர் கேட்கறீங்க? பிள்ளை இல்ல, வார்த்தை இருக்குது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளை இல்ல, சொல்லுங்களேன். பிள்ளை இல்ல, வார்த்தை இருக்குது. மறுபடியும் அவனுக்கு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, என்ன நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறீங்க, என்ன உன் வாழ்க்கையில் இது இல்ல? அவர் சொல்லியிருப்பாரு, பிள்ளை இல்ல, எனக்கு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்கிற வார்த்தை, என்கிற சாவியை தேவன் என் கையில கொடுத்திருக்கிறார். இந்த சாவியை நான் சொல்லிட்டே இருப்பேன். யாரெல்லாம் என்ன குறைச்சு பேசுறாங்களோ, யாரெல்லாம் என்னை தாழ்த்தி பேசுறாங்களோ, என்னை இழிவா பேசுகிறாங்களோ, அப்ப எல்லாம் இந்த சாவியை தூக்கி பிடிப்பேன். நிறைய நேரங்களை நம்ம வாழ்க்கையில தோல்வியான வேளையில நம்ம தோற்று போகிற சூழ்நிலை போல இருக்கிற நேரத்துல நம்ம தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை தான் நமக்கு சாவி. இந்த சாவி இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாவியை நம்ம பார்த்து பேசிக்கிட்டே இருப்போம். இந்த கீ வேர்டு அவர் பேசிக்கொண்டே இருந்திருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன்.